சர்வ ஜாக்கிரதையோடு இருக்கிறேன். தாராளமா வரலாம். இது தெய்வீகமான சபை ஐயா. இது தெய்வீகமான சபை. அது மக்கள் சபை. இந்த மக்கள் சபையிலே இந்த தெய்வீகமான சபையிலே தோற்றம் அளித்தவர் சொன்னால் அனைவருக்கும் தெரியும், புரியும் என்ற விளக்கம் சொன்னால் தாங்க தெரியும். சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். சந்திரர் குலத்திலே சுந்தரம் போல் அவதரித்தவர்கள் மூன்று நபர்களாகும். ஒன்று திருநாட்டின் மகாபிரபு, மகாராஜா, இரண்டாவது பாண்டுபுத்திர மகாராஜா, இரண்டாவது மூன்றாவது மூவேந்தர்களிலே எம்முடைய வாட்டராக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜர் குந்தமா தேவியர்க்கும் பிள்ளைகளை எத்தனை பேர் ஜனம் தெரியுமா? நல்லா தெரியுமே. பஞ்சமன்றால் ஐந்து ஐவர்கள் பஞ்ச பாண்டவர்களே நடுவராக விளங்கக்கூடிய எம்முடைய தந்தை 11 நாமதை வகித்தேன். என்னுடைய தந்தை அரசுண்ய மகாராஜா வாழ்க. என்ன சொன்னியா? ஞான சூன்யம் அரசூனி இல்லடா அவரு. முழு சூன்யம் இல்ல, மொத்தமே நீதான். அர்ஜுன பெருமான் உங்கள் தந்தை. எம்முடைய தந்தை யாரும் உன்னுடைய தாயார். உங்கள் தாயார் அப்படி கேட்கணும். எனக்கு தெரியாதுங்க. கேட்கறதுல எத்தனையோ விதம் இருக்குது. எனக்கு தெரியாதுங்க. கேட்காத தத்து முத்த இங்க வளராத. ஏய் ஒண்ணுமா தாங்காது. நல்ல பையன், நல்ல அடி வாங்குவோம். போதேனா கொஞ்சமா அடி வாங்கத்தியா? மாதவன் ஐயா, உங்கள் தாய் அல்லிராணி. மதுரை மாநகர். மதுரை. ஆமாண்டா. உன்னதான் தெரிஞ்சு வர.
மக்காலவே மாட்டிட்டேன் விஜய் வேகமா மாட்டினா மாமா என்னப்பா ஆச்சு மதுரைக்கார மதுரை ஒரு நாள் உன் பொண்டாட்டிக்கு என்ன புடவை இங்க சொன்னேன் புடவை நல்லா விளக்கமா சொல்றேன் டேய் அடமா எங்க சம்சாரத்துக்கு புடவை இங்க சொன்னே இல்லையா ஆமா ஒரு நாள் காய்ஞ்சல் நீ எங்க எவ்வளவு கொடுத்த முட்டாள் கொடுத்து எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல மாத்திட்டேன் மந்து விட்டியா 250 ரூபாய் கொடுத்தேன் 250 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை எடுத்துட்டு வாடான்னு சொல்லவே இல்லையா ஆமா நான் நேரா போனேன் எங்க போனா காய்ஞ்சல் போலான்னு கிளம்பிட்டேன் அங்க வந்து பால் செட்ல நின்னுட்டேன் ஏன் அங்க தான் எனக்கு பஸ் ஏறணும் பஸ் ஏறணும் பால் செட்ல நிக்கிற நான் காய்ஞ்சல் பஸ் ஏறதுக்கு யோலோ சார் யோலோ 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 மாரியாய் மாசா தர்பார் யாரும் போறாங்க யார விட்டு நிக்கறாங்க மதுரைக்காரங்க நம்பியாபா காய்ஞ்சல் போனா ஆமா அங்க போனா 50 ரூபாய் செலவாகும் ஆமா அந்த 50 ரூபாய் மிச்சம் பண்ணி இங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புடவை 250 ரூபாய்க்கு எடுத்துட்டேன் ரெண்டு புடவை ஆமா பட்டு புடவை இந்த பஸ் டேய் கரை இவ்வளவு அகலமா கரை ஏன்னா படுன பசாது என்ன பசாது படி இல்ல ஏன் அப்படியே போ 250 ரூபாய்க்கு பட்டு புடவை ரெண்டு புடவை வாங்கிட்டேன் காஞ்சர் போனா தான் செலவாகும் அவன் கொடுக்க மாட்டான்றான் 300 ரூபாவது கொடுன்றான் எங்களுக்கு திட்டாயா 250 ரூபாய் நம்ம பேசிட்டா உனக்கு தெரியுமே அச்சு முட்டி பேசி விட்டேன் நானு எப்பவுமே எல்லாத்துக்கும் அச்சு முட்டி தான் பேசுறது 250 ரூபாய் கொடுக்க முடியாதா யோ அப்படின்னு கேட்ட போயிரு அவன் இந்த நாடக்காரங்க குடுக்குடு எப்படி சொல்லி வாங்கிட்டேன் நாடக்காரனா கொஞ்சம் தனி ஒரு மதிப்பு தானே ஆமா நான் உள்ள கண்டுபிடிக்கிறேன் அப்படி இப்படி சொன்னா மச்சாரிட்ட 250 ரூபாய் கொடுத்துட்டான் அவன் உள்ள எடுத்து கொடுத்தான் போடவே மேலே எடுத்து கொடுக்குறேன் காட்டுனது வேற போட உள்ள எடுத்து கொடுத்தான் போயிரு எட்டாந்தே எங்க அத்தை கையில கொடுத்தேன் உங்க மண்டாடி கையில கொடுத்தேன் டேய் என் மனைவி கிட்ட கொடுத்தேன் ஆமா நீ இல்ல நேத்துக்கு நீ எங்க போய் இந்த காய் வாங்கறதுக்கு அதனால உங்க மண்டாடி கையில கொடுத்தேன் அத்தை மாமா வரதுக்கு கட்டி வந்து காமிச்சிடு நல்லா கிரியல நான் பாத்துட்டு போயிடுறேன் மாமா வந்தா திட்டுவாரு அப்படின்னு சொன்ன மாதிரி உள்ள போசி புடவை வாங்கிட்டு போய் உள்ள நெமில்ல கோணி பையில வாங்கி அது இல்லப்பா இவர் வாங்கிக்கிறதுக்கு எங்க போட்டாரு அவன் பின்னால பைத்தியக்காரன் இறங்க புடவை எடுத்துட்டு உள்ள போச்சு பாரு வெளி வந்து பக்குனாய் போச்சு சந்து சந்தா பொந்து பொந்தா சந்து சந்தா சந்து சண்டை தெரிஞ்சு எங்க தெரிஞ்சு சந்து சண்டா அந்த புடையில ஓட்ட சண்டை சரி நல்ல காலம் முன்னாடி பாவாடை கட்டி இருந்து இல்லைன்னா மொத்தம் அப்படி அப்படியே தெரிஞ்சிருக்கும் மொத்தம் ஓட்ட வந்து போயிருந்து அன்னைக்குல இருந்து அந்த மதுரைக்காரனை தேடி வரேன் அஜித் மனைவி இல்ல அன்னைக்குல இருந்து அந்த மதுரைக்காரனை தேடி வரேன் ஒக்கால ஓய் ஏய் நீ தான ஏய் சரியான தர்பார் யாரங்கட்ட ஏமாந்திருக்கேன் நீ தான ஒக்கால டேய் 250 ரூபாய்டா மதுரை மாநகர் ஆலக்குடியே என்னுடைய தாய் அல்லிராணிக்கும் அர்ஜுன பகவானுக்கும் பிறந்த அடியனுடைய நாமதேயம் என்ன எங்க போடுவோம் நான் சொன்ன நான் உன்ன ஐயா உங்க பேர் நான் சொன்னா புளியாந்திரப்பாளை புளியந்திரன் புளியந்திரன் ஆணுக்கு ஆணாகவும் அப்ப ஏல விட மாட்டீங்களா நாட்டில் இளவரசன் சரி நீ இளவரசர் அவங்க எல்லாம் வியாபாரிகள் அவங்க வியாபாரி நீ இளவரசர் இளவரசு என்னுடைய தாய் அல்லிராணி ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அரவணத்திலே அமர்ந்து ஆமாங்க அரசாட்சி புரியக்கூடிய மதுரை மாநகர் ஆளக்கூடிய மீனாட்சி அம்மன் சொக்கநாத பெருமானம் அருள் கொடுக்க 4 திசைகளிலும் 4 வாங்கி கொண்ட ஆமாங்க மதுரை மாநகர் என்னுடைய தாய் அல்லிராணி அரசாட்சி செய்யும் ஆமாங்க நானும் என்னுடைய தாயும் யாதொரு குறையின்றி குறைவில்லாமல் மீனாட்சி அம்மன் சொக்கநாத பெருமானுடைய அருளினாலே மாணவன் கண்ணுடைய திருவருளால் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் என்னுடைய தந்தைமார்கள் அவர்களோ வனத்திலே வசித்து வனவாசத்தை முடித்து தற்பொழுது உபராயம் என்று சொல்லக்கூடிய பட்டினத்திலே தஞ்சமன குடிபுகுந்திருக்கிறார்கள் என்று என்னுடைய தாய் உரைக்க அதை கேட்டு எந்த மரபிலே வந்தவன் நீங்கள் எந்த மரபிலே
ஆமா சுந்தர அள்ளிக்கு சொந்தை அதோ தெரிது சுதனாக வந்துவிட்டே அந்த சந்திரன்ல வந்தீங்க டேய் ஆமா சந்திர மரபில் அந்த சந்திர மரபுதான் அங்கிருந்து வந்துக்கிறீங்க அப்படியே ஆமாண்டா அதாங்க நல்லா சந்திரன் குரு ஆமா என சொல்லக்கூடிய ஆமாங்க மரபிலே வந்தவர் வந்தவர் அடியேன் புலேந்திரப்பாரன் ஓஹோ நல்லா தெரியுதுங்க என் தாய்க்கு ஒரு பிள்ளையாக உங்க தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளை பெருமையோடு வாழ்ந்து நீ கொண்டிருக்கேன் கொஞ்சம் கிட்ட வர்றது கொஞ்சம் எட்டே பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன் இப்படி கை தூக்குறியா யானை தும்பி கை தூக்குற மாதிரி இருக்குது எனக்கு அப்படி தூக்கணும் அப்படி இருக்கு ஆமாங்க நான் பல கலைகளை என் அருமை தந்தை ஓஹோ என் தந்தைக்கு குரு யாரு உங்க தந்தைக்கு குரு துரோணாச்சாரி துரோணாச்சாரியா ஆமாங்க ஆனா உங்களுக்கு குரு மோத்தா உங்க தாய் 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 இல்ல உங்க தாய் தான் உன்னை அதிகமா ஜாக்கி எடுக்கணும் அவசியம் இல்லை. அடிக்காத, ஐயா, பயமாக்குது, ஐயோ ஐயோ ராமா இல்லங்க பெருமாளே ஐயப்பா. அப்பா, ஐயோ ஐயா நாளைக்கு கூத்து பார்த்தா வேணாவா யார்? அடிச்சு தள்ளுறீங்களா பெருமையோடு பழைய கலைகளை கற்று கலைகள் கற்றவர் மதுரமா நகருக்கு என் அருமை அன்னை அரசியாகவும் வில்லுக்கு தெரியுமா நான் இளவரசாகவும் ஐயா இருங்க வில்லுக்கு தெரியும் பெருமையோடு வில்லுக்கு தெரியும் என் தாய் அரசாட்சி புரிந்து வருகிறார் வில்லுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமே குருவி அடி தெரியுமா குருவி குறி பார்த்து அடிக்க தெரியும் குறியீடு நகை குறியீடு. அதாங்க குருவி பார்த்து குருவி ஏய்! அடிப்பீங்களா அப்படி பெருமையோடு ஆமாங்க செல்ல பிள்ளையாக செல்ல பிள்ளையா பல கலை கத்துப்பீங்க ஆமாம் ஆமாங்க தாய்க்கு தலைமகனாக தாய்க்கு தலைமானாக தாய் சொல்லை தட்டாத தாய் பிள்ளையாக சொல்ல தட்டாத பிள்ளை புலேந்திரப்பா வாழ்க 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 புலேந்திர புலேந்திர பாலன் வாழ்க ஆனா எனக்கு திருமணம் முடிஞ்சது ஒரு காலத்துல ஆமா ஆமாங்க அது என்னன்னா எப்படிங்க பால்ய பருவம் பால்ய பருவம் சின்ன வயசுல சின்ன வயதுல கல்யாணம் ஆகி போச்சா ஆமா நீ அறியாத பொண்ணு மாதிரி இருக்கிறியா ஆமாண்டா ஆ, எனக்கு இளமை விளைவிலே எதுக்கே ஒண்ணு ஆகலையா உனக்காவெல்லாம் நான் உங்க அப்பா அம்மா கையில சரி விடு நான் போய் எங்க அக்கா கட்டிக்கிறேன் அவள் உண்மையா கல்யாணம் பண்ணல இளமை பிராயத்தில் ஆமாங்க ஏண்டா இளமை பிராயத்தில் திருமணம் முடித்தேன் அடி சின்ன வயசுல அது திரும்ப யார் தெரியுமா யாருங்க 100 வரைக்கும் இளையவராக விளங்கக்கூடிய கௌரவரன் ஆமா துச்சலா தேவி ஆமா துர்ச்சலா தேவி ஆமாங்க 100 வரைக்கும் இளையவர் ஆமாங்க துர்ச்சலா தேவிக்கும் ஆமா சைத்தியரசன் ஜெயிந்திய மகாராஜாவுக்கும் ஆமாங்க பிறந்த கலந்தாரியை கலந்தாரியை மனமுடித்தேன் ஓ கல்யாணம் மனமுடித்து அங்கேயே தாங்க பாட்டி விட்டேன் அப்படியே அங்கே இருக்கிறாங்க அந்த அம்மா வீட்டுல இருந்தாங்க. ஆமாங்க ஓர் சமயத்திலே என்னுடைய தாய் தாய் மீனாட்சி அம்மன் கிழமையிலே தோன்றி கனவிலே தோன்றி ஒற்ற பௌர்ணமி அன்று உற்ற பௌர்ணமி என்று தினம் உன்னுடைய மருக கலந்தாரியை கூடி சிகித்தால் மருகி கலந்தாரி கூடி சுகித்தாள் நல்ல ஒரு பிள்ளை பிறக்கும் உலகாலே அடே இந்த உலகையால ஒரு அற்புதமான குழந்தை ஒரு பிறப்பார். வீரத்தன்மை உள்ள குழந்தை பிறக்கும் என்று சொல்ல ஆமாங்க ஆனால் எனக்கு அந்த இடம் பயம் ஆமாங்க கர்ணன் காவல் மீறி செல்வது மாபெரும் குற்றம் ஓஹோ அந்த இடம் அவர் வச்சிருக்கிறது என்ன ஆமாங்க நாகாஸ்திரம் ஆதலால் பயந்து சென்றேன் ஆமா பயப்பட வேண்டாம் மகனை என வாழ புறவி கொடுத்தார் மாயப்புரவி அளித்தார் அங்கே மதித்து வரை கடந்து கடந்து திருட்டுத்தனமாக திருட்டுத்தனமாக என் மனைவி கூடி சிகித்தேன் மனைவியை கூடி சுகித்தீர்கள் ஆமா ஆமாங்க அதோடு தெரியும் என் மனைவியோடு இருந்த நாள் ஆமா மற்ற நாள் ஆமா நினைவு அல்ல என்ன பண்றதுங்க ஏம்மா, நானே அதே மாதிரி தான் கிடக்குறேன் நீ தான் எங்களுக்கு பொறுப்படவியா எனக்கு கூட்டு விட்டு நாங்க ராஜா வீட்டு பிள்ளைகள் ஆமா அப்படி தாய் சொல்லை கட்டாத பிள்ளையாக மதுரமா நகர்வே ஆமா
அனதாட்சி பிறந்தவர்கள் ஒரே ஒரு குறைதான். ஒரே ஒரு குறை. என்னருமை தந்தைமார்கள் தந்தைமார்கள் கோரவிகார கொடிய சண்டாளன் துர்மார்க்க துரியன் விட்ட இட்ட கடலிப்படியாக கட்டளைப்படியாக 12 ஆண்டு வனவாசம் ஆமாங்க வனத்திலே கடித்தார்கள். காற்றிலும் மேற்றிலும் வைத்தார்கள். ஆமா ஆமா. ஓராண்டு அஞ்ஞாத வாசம் ஆமா விராடனுடைய வீட்டிலே கழித்தார்கள். விராடனுடைய வீட்டிலே வைத்தார்கள். ஆனால் ஆனால் புத்திரைக்கு சீதனமாக கொடுத்த நாடு உபலாவி. மூலாவில் சொல்லக்கூடிய பட்டினம். அந்த பட்டினத்திலே ஒன்றை புத்திரனாக வாழ்ந்தார்களே. ஆமாம். ஒரே ஒரு குறைதான். ஆமா ஆமாங்க. அப்படி இருந்தாலும் மதுரை நாட்டிலே நீங்க அற்புதமாக வாழ்ந்து வருகிறோம். எந்த குறையும் இல்லை ஐயா. ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா? அது சொல்லியே தெரியுங்க. கடக கங்கணம் எல்லாம் அப்படியே பலபல நினைக்கிறீங்க. அருமையாக இருக்கிறது. ஆமா. இருந்தாலும் அருமையான ஒரு நகரம், அருமையான ஒரு கிராமம், அருமையான கிராமம், நீர்வளம், நிலவளம், கோவளம், குடிவளம், தனவளம், தானிய வளமனை சொல்லும் ஆமாங்க வளங்களும் பொருந்திய ஆமா சந்தானபுரம் கிராமம். ஆமாங்க. பேரு அருமையா இருக்குதுப்பா. ஆமாங்க. சந்தனம்னாவே மணக்கிற இடம். சந்தனம்னாவே மணக்குங்க. ஆக சந்தானபுரம் கிராமத்திலே ஆமா பேரோடும் புகையோடும் ஆமா கீர்த்தியோடும் வாழ்ந்து ஆமா இன்னும் சிவன் பாதத்தில் எழுதியிருக்கும் ஆமாங்க அன்பு தாயார். ஆமா விநாயகம் அம்மாள். பேரு நல்லா அருமையா இருக்கு. அருமையான பேருங்க. முழுமுதற் கடவுளுடைய நாமதேயத்தை வகித்திருக்கும் விநாயகனே. விநாயக அம்மாள் என்று சொல்லக்கூடிய அத்தகைய நல்ல வல்லம் படைத்த தாயார் நீத்தார் வழிபாடு நிபுணராக ஆமா அன்னாருடைய பேத்திகளும் பேர குழந்தைகள் அவருடைய பிள்ளைகளும் மகள் மருமகள் ஆமா இன்னும் உற்றத்தார் உறவினர்கள் தமையன் தம்பிமார்கள் ஆமாங்க மற்றுமுள்ள சம்பந்திகள் ஆமா அனைவர்களும் ஒருங்கிட சேர்ந்து 10 பேர் கும்பலா சேர்ந்து அவருடைய பந்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஆமாங்க விநாயக அம்மாள் ஆமா சாலோக சாமீப சாரூப சாபிட்டம் என்று சொல்லும்படியான ஆமா முத்தி மோட்சத்தை சேர வேண்டும் என்பதற்காக முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக நாடகம் என்ற குழுவினர்களை வரவழைத்து அற்புதமாகத்தான் அரும் சுவையான அன்னம். ஆமா யாராருக்கு டிபன் ஒன்று சாப்பிடுங்க, டிபன் ஒன்று சாப்பிடுங்க, ஆமா பக்கெட் ஒன்றுன்றவங்க சாப்பிடுங்க. அண்ணன் இல்ல இட்லி சப்பாத்தி முதுகிலே கதம்பத்தை தூவினாலும் காக்கை அறியும் போதான் கதம்பத்தின் வாசனை என்பார்கள். ஆமாங்க. சனி பகவானுடைய வாகனமே ஆயிற்றே என்று அழகாக பன்னீரால் நீராடச் செய்து வாசனை திரவியங்கள் அதன் மீது இழைத்து முக்கணை வர்க்கங்களை படைத்து நடுவீட்டில் கொண்டு போய் வைத்தாலும் அது சாக்கடை சகதி என்று தான் நுகர்ந்து செல்லும். ஆனா எந்த வழியெல்லாம் ஒண்ணு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அது அங்கதான் போகுது. என்னதான் சொல்றீங்களா? சரி, இட்லி போட்டாங்க, சப்பாத்தி போட்டாங்க, குருமா வச்சாங்க, அப்புறம் காரக்குழம்பு ஊத்துனாங்க, ரசம் ஊத்துனாங்க, அப்புறம் வேற என்ன கேசரி. நம்ம கேசரி எடுத்து வச்சுக்கிறீங்களா? போசல்ல கவர்ல போட்டு கொடுங்க, எடுத்துன்னு போறோம். ஆதலால் ஆமாங்க எவ்வளவு திரும்பவும் பாக்குறேன். ஆமாங்க. பன்றியின் முதுகிலே பன்னீரை பூசினாலும் பன்றி அடிப்போதான் பன்னீரின் வாசனை என்பார்கள். ஞானம் அறிவில்லா யானமது ஆகிய கசவன் என்று சுசிலன் என்று செய்வது காரணம் ஓட்டு வானு லாபம் பானு விண்முன் ஊமையாக அப்படின்னாரு. அதை போன்று ஞானம் என்பது பன்றி, அதுக்கு 5 அறிவு. அது என்னதான் சொன்னாலும் அது என்ன செய்யும்? அது சாக்கடை சதில் அப்படி. ஆனா வராகமூர்த்தி இருக்கிறார் சாமி, அவர் ஒருத்தர் சாமியா இருந்த போதுமா? அவங்க இனத்துல இருக்கணுமே, இருக்க முடியாது. என்ன பண்றது? அதனால் அந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் நினைக்கிறேன். எதை சொன்னாலும் நான் அங்கேதான் செல்வேன். இட்லி போட்டாங்க, எல்லாத்தையும் போட்டாங்க, போட போறாங்க. அருண் சுவையான அன்னத்தை கொடுத்து இட்லி ரெடி ஆயிடுச்சா? அருண் சுவையான அன்னத்தை கொடுத்து நம்மை அருமையாகத்தானே 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத கலையிலே சின்ன அர்ஜுனன் சண்டை, குலேந்திரன் தூது என்று சொல்லும்படியான அற்புதமான காவியம், புண்ணிய காவியத்தை வைத்து ஆமாங்க இரவு முழுக்க கண் முழித்து விநாயக அம்மாள் அவங்க கூட போறாங்க துட்டு. டேய், அந்த அம்மா இறந்து இந்த 20 குடும்பத்துக்கு பணியாளர் 20 குடும்பங்க, 20 பேர் மட்டுமா சாப்பிட போறோம். பண்ணாங்க பாரு 2 புண்ணியவானுங்க நெமிலிக்கு அப்பா. ஆடாடா 1 மணி நேரம் ஆச்சுப்பா. பிடிக்க என்ன பண்றது? நாங்க குடுக்கறதான்றாங்க. ஆமா என்ன? ஆமாங்க பரவாயில்ல. கத்தார் காமரவர் என்பார்கள். ஆமா. கொட்டும் பணியென்று பாராது அன்பு பெரியவர்களும் தாழ்மார்களும் வருங்கால வாழ்வர்களும் ஆமாங்க அருமையாக அமர்ந்து ஆமா ஏதோ குழந்தைங்க தெரிஞ்சு செய்திருக்கிறார்கள். இதை அவர்கள் ஏற்று அருமையாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் இந்த விழாவை நிகழ்வு செய்து அன்பு பெரியவர்களுக்கும் நம்முடைய மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். பல கலைகளை கற்றிருக்கிறீர்கள், பல கலைகளை கற்று கடக கங்கணம் எல்லாம் அணிந்திருக்கிறீர்கள். அற்புதமாக இந்த சபையை நீங்கள் வருகிறீர்கள். இருந்த போதிலும் என்னருமை தாய்
அதிகாலையிலே எழுந்து நேமனஸ்தை முடித்து புத்தாடை உடுத்தி மகனே நீ கொஞ்சம் அப்படியே நில்லு. புலியேந்திரா தைமா இருக்குங்க. பாலா என்னருமை செல்வமே செல்வமே பாலா என என்று இரு கரங்களை அவர் ஆமா என்னை இரு கரங்களை கூப்பி அடைக்கின்ற போது அம்மா என்ற ஒரு அமுத வார்த்தை. நீயா? ஆமாண்டா. இதே பெரிய ஊருக்கு போய் அம்மா எனக்கு புரியல. ஏண்டா நான் இந்த பெருசா இருக்கணும், எங்க அம்மா எந்த பெருசா இருக்கணும்? அது கூட நல்ல யானை மாதிரி இருப்பாங்க. குட்டி யானைனா அவங்க பெரிய யானை, அப்படித்தான் இருந்தா ஆகணும். ரேஷன் கார்டில் அடிச்சு அது இப்படி இருக்கிறாங்க. டேய் ஐயா நீ வந்து எவ்வளவு நாள் ஆகுது இந்த கம்பெனி? நான் வந்து ஒரு 7 வருஷம் ஆகுதுங்க. 9 வருஷம் ஆகுது. 9 ஆகி போச்சா? ஆமா. சரி 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வருஷத்துல எங்களை கண்டது என்ன? நீ நல்லா ஏறிக்கினே போறீங்க, நான் இறங்கிக்கினே இருக்கிறேன், என்னன்னு தெரியல. இதான் சொல்லுவான். ஆமாங்க பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆனா எங்களை விட அதிகமா தான் எடுக்கிற. ஆமா எடுத்தாலும் கூட அது வினயத்துல போகுது உருகி. என்ன பண்றதுங்க? எப்படின்னா வாஜார் பக்கம் துட்டு வாங்கி போட்டுன்னு பாக்குறேன், கொடுக்க மாட்டேன்றாங்களா? இல்ல வந்தாச்சு கிட்ட வந்துட்டு இன்னும் ஒரு 100 ரூபாய் வித்தியாசத்துல தாங்கிற. எனக்கு 100 ரூபாய் கொடுத்துருங்க. இப்ப என் பங்குக்கு 100 ரூபாய் வித்தியாசம் இருக்குதுப்பா. ஆமா அதையும் போட்டுருன்னு போறேன். ஆமாங்க. அதனால் மொத்தமா வட்டி பணத்துல பத்தி எடுத்துக்கிறீங்களா? அப்புறமே சும்மா கணக்குல போட்டு வைக்கிறீங்க. ஐயா பணம் ஒரு பிரதானமே அல்ல. ஆமாங்க. என்ன ஆமாங்க. மனிதன் தான் நமக்கு முக்கியம். என்ன பண்றது? அரிசி பருப்புலாம் வாங்கணுமே. இல்ல வாங்கலாம். உன்ன மாதிரி ஒரு கஞ்சனா இருந்த பண்ணி எங்கிருந்து வாங்க முடியும்? என்ன பண்றதுங்க? இந்த வயசுலயே இவ்வளவு சிக்கன் பண்ணணும்னு பாக்குறேன். என்ன பண்றது? பரவாயில்ல. நானும் என் தாய் அப்படி இல்ல. ஆமாங்க. அருமையோட வளர்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமா. எந்த குறையும் இல்லையா உங்களுக்கு? விநாயக அம்மா. ஆமாங்க. அவருக்காக ஆமா ஒரு நிமிஷமாக ஆமா ஒரு சின்ன ஒரு பாடல். சின்ன ஒரு பாடல் விநாயகர் அம்மா.
ஐயா சந்தானபுரம் கிராமத்தில் ஆமாங்க இன்னும் ஜனஞ்சயம் இன்னும் கோடம்பாக்கம் கிராமத்திலே வாசம் பிறந்தனாய் என்ற டிரான்ஸ்போர்ட் டிரைவரா இன்னும் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஐயா அவர்கள் ஓட்டுநர் சரவணன் ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளி இந்த ஆவி பிரிந்த பாடலுக்காக இதோ அடியானை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் பகவான் கண்ணன் அவர்கள் வைத்திருக்க பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். மாதவன் இந்த நிகழ்வை நிகழ்த்திய அன்பு பெரியவர்கள், அந்த அம்மாவுக்கு பிரியமுள்ள பேத்திங்க, பேர பிள்ளைகள், இன்னும் மட்டுமுள்ள ஒரு பிள்ளைகள், மகள், மருமகள், மருமக பிள்ளைகள், பேர குழந்தைகள், தமையன், தம்பிமார்கள், தாயாதிகள், உற்றார் உறவினர்கள், கிராம பெரியவர்கள் அருமையாக சேர்ந்து இந்த அற்புதமான ஒரு நினைவு நாள். இது எல்லாருக்கும் கெட்ட நாள் அல்ல. எவ்வளவு வச்சிருப்பாங்க, ஆனா இந்த ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு யாராலும் ஆகாது. அந்த இரவு முழுக்க கண்பிடித்து இறைவனடி சேர்க்க வேண்டும். ஆதலால் அதிகாலையிலே ஆதிநாராயணன் காட்சி தந்து தீபத்தின் வழியாக பஜனை கீர்த்தனையோடு அவருடைய இல்லத்தை சென்றடைந்து அந்த அத்தகைய நல்லவள்ளம் அடைத்த தாயாருக்கு சாலோப சாமிம சார்ப சாபிட்சம் என்று சொல்ல முடியாத முத்துமூட்டத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நிகழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கு நம் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் விரைந்தோடி வர காரணம் என்ன? உங்கள் அன்னையார் வரும்படியாக அப்படி செய்திருக்கிறார். என்ன அன்னை வரும்படியாக? அன்னை. சரி, புறப்பட போகலாம். தடையதை சொல்லலாமா? அன்னையார் ஆனா உன் தாய் கூப்பிட்டா நீ போவியா? ஐயோ, நான் போக மாட்டேன். எங்க அம்மா வந்து எட்டி வச்சு விடுவேன். என் முன்னாடி கூப்பிட்டா போய் காலில் நிறுவேன். எங்க அம்மா கூப்பிட்டா எட்டி வச்சுடுவேன். மாதா பிதா குரு தெய்வம் அண்ணியின் தந்தையை முன்ன தள்ளி வரைக்கிறோம். நாட்டை திருத்த நாட்டை குத்தி ஏன் இந்த காலத்துல இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்துல இது ஓடிங்க தெரியுமா? தெரியலையா? இது திருத்துற கூத்து. ஆமாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முன்னறி தெய்வமா? முன்ன தள்ளி ஓதிக்கணுமா? உன்ன மாதிரி ஆமா பொதுவாக்காரங்க வந்துதான் இந்த மாதிரி ஆகுறீங்க. என்ன பண்றதுங்க? எனக்கு என் முன்னாடி தான் தெரியுமா, குளிர் காலத்துல அவதான் காப்பாத்துறா. ஆமாங்க. தடை சொல்லக்கூடாதுங்க. அன்னை என்பது மாறுபட்டிருக்க காரணம் ஒரு கம்பெனி அதுவா இருக்கும். அது இல்லை. சரி விடு. சரியான ஒரு காமெடிடா நீ. இருக்கத்தை ஒரு அது வேற இருக்குமா? ஒரு சவரம் எவ்வளவு விற்குது? அந்த கம்பெனி எத்தனை சவரமோ யாரு என்ன பண்ணுவாங்க? ஒரு சவரம் 70,000 ரூபாய். இப்போ கேடிஎம். அம்மா அம்மா
என்னடா நடந்தது? ஒருவேளை டீ வரலையா? அந்த கஷ்டமா இருக்குமா? இன்னும் கூட மிச்சமான டீ இருக்குதுடா. இது வந்துச்சா? ஆமா. எனக்கு கொடுக்கலையா? டேய் நீ சாப்பிடாததுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அவங்க டேய் அவர்கள் கடமையை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பிஸ்கட் தரலையா? அதுவும் இருக்குமா? எங்க வைக்கிறான் மாதிரி எடுத்த மாதவன் ஐயா அன்றாட வணங்குகின்ற போது மகனே வாயனை வாரி கட்டி செல்லுமே அடி அவங்க வைந்தி அட திருடன் வந்துட்டீங்க வாடா இல்லங்க ஒரு பாஸ்ல அப்படி கூப்பிடுறாங்களே இல்ல அம்மாவை. ஆமா அப்படி அது சொல்றங்க. என்ன காரணம் தெரியவில்லையே. அண்ணையே அம்மா வணக்கம் தாய். அம்மா என்ன நடந்திருக்கு? ஏதோ நடந்து போச்சு. தாமதம் அதான் என்ன காரணமாக இருக்கலாம்? இட்லி தயாராகல அந்த காரணமாகத்தான் இருக்கலாம். தாமதம் என்ன தாமயம் தம்மே எவ்வளோ நானும் சொல்றேன். வீர சிங்கம் போல் விதிம்பியும் என்னுடைய தாய் அலை கடலையை வந்து அடித்தாலும் ஆமாங்க அசையாத உள்ளம் கொண்ட என் தாய், உள்ளம் கொண்ட உங்கள் தாய் இன்று வாடி முகம் சோர்வையடைந்து இவ்வாறு இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த கருகருத்த முகத்தோடு இருக்க காரணம் ஒன்றும் தெரியவில்லையா? சிங்கம் போல் சீறி எழுவார்கள். ஆமா என்று அழைப்பார்கள். பண்ணு முறை வாடி என்னுடைய தாய் என்னதான் செய்ய நினைத்திருக்கிறார்கள். ஒருவேளை என்ன ஆபத்தாயிட்டு இருக்குமா? யாருன்னா பிரச்சனை பண்ணிருப்பாங்களா? என்ன பிரச்சனை செய்வார்கள்? எதுனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க ஏறி 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 யாரா எரிஞ்சிருப்பாங்க. தெரியலையா? மூச்சு ஏறி ஏறி மூச்சு விட்டாங்களா என்னவோ? அம்மா உன் நன்மை உன் நறுமை மைந்தன் வணங்குகின்ற போது வாரி கட்டி எடுத்து இடையிலே அமர்த்தி ஓர் பொற்கிண்ணத்தில் அமுதெடுத்து உண்ணமாட்டேன் என்று நான் அடம் செய்யும் வேளையில் வானிலே வரும் வெண்மதியை சுட்டிக்காட்டி நிலாவை பாரடா சாதத்தை உண்ணடா மகனே என் பொற்கிண்ணங்களால் அமுதத்தை எடுத்து உல்லாச தாளாட்டி உற்சாகத்தோடு வளர்த்த என்னருமை தாய் இப்படி இருக்க காரணம் தெரியவில்லையே. அம்மா குழந்தாய்
போற்று. ஆமா நீ பல்லாண்டு காலமாக ஆமா நீருடைய வாயனம் தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நீ பல்லாண்டு மாணவன் கண்ணன் மறுவினாலும் மீனாட்சி அம்மன் சொக்கராத உண்மையான பெருமையோடு வாழ்கிறேன் தாய். என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டப்பா. ஆகட்டும் தாயே. அம்மா இன்று நான் வருவதற்கு முன்பதாக ஆமா காவலனை விடுத்து விடுத்து என் மைந்தன் ஆமாங்க புலேந்திரனை வரும்படியாக உரைத்தாயே. காரணம் என்ன? நீ பண்ணும் முறை என்ன? அம்மா புரியவே வேண்டும் என்று தாயே ஏன் தாயே வரவழைத்த திசையம் தன்னை நிறைவுடல்கின்றதென்று எடுத்துரை செய்தி தாயே தாயே. உன்னருமை மைந்தனை நான் வருவதற்கு முன்பதாக காவலை விடுத்து என் அருமை மைந்தனை அழைத்து வாருங்கள் வைத்தாயே. அதனுடைய விவரம் என்ன தாயே? அம்மா இன்று என்னை விரைவதாக காவலை விட்டு அழைத்து வரும்படியான காலம் என்ன தாயே? அது யாழையிலே ஒரு தூதுவன் ஓடி வந்தான். ஆமா லீதத்தை கொண்டு வந்தான். அந்த லீதமோ புலையாப்பட்டினத்திலிருந்து வந்தது. ஆமா அது எழுதினவரோ உன் பெரிய தந்தை. பெரிய தந்தையா? உன் பெரிய தந்தை என்ன எழுதியிருந்தா? என்னவென்று எழுதியிருந்தார்? அவர் ஐயா கவனிட்டா கவனிங்க என்னாச்சு என்னாச்சுங்க? பெரிய தந்தைக்கு உடல்நிலை சரியாக இல்லையா? ஐயோ விஷயமா ஊஞ்சி வாசி தந்தையை நினைக்கவுள்ள கனவோடு எரியுதம்மா.
பெரிய பிதா நோய்வாய்ப்பட்டு எனக்கு லிகிதத்தை எழுதினார் என்று சொன்னேன். பார்க்க வேண்டும் ஆவலாக இருக்கிறாரா? நான் மாபெரும் துயரடைகிறேன் அம்மா. என்னுடைய தந்தை பொறுமையின் பொற்சுடர், வறுமையின் வெண்கடல், மாசற்ற மணி மங்கா ஒளிவிளக்கு. இந்த உண்மைக்கு உறவிடமாய் இந்த நிலை வர வேண்டும். என் அருமை பெரிய பிதா நோய்வாய்ப்பட்டார் என்று சொன்னவுடனே என் வீரம் சொல்கிறேன், வேதனை அடைகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? உன் பெரிய தந்தை சீரியஸ் ஆகிறாரு, ஜிஹெச்ல படுத்துக்கிறாரு. நம்ம போறதுக்காட்டி தூக்கிட்டா கூட தூக்கிடுவாங்க. நம்ம வெடி மாலை மொத்தத்தை எடுத்துட்டு போனோம். என்னுடைய மாமா. ஆமாங்க. அவருக்கு ஆமா அவருடைய தம்பி பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அரவான் இருக்கிறான், அபிமன்னன் இருக்கிறான், எவ்வளவு பேர் இருந்தா அபூர்வான் இருக்கிறான். ஆமாங்க. இருந்தாலும் ஆமா தொந்திராஜன் புலியேந்திரனை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஆவலாக இருக்கிறார். என்னை பார்க்க வேண்டும் என்று என் பெரிய பிள்ளை ஆவலோடு இருக்கிறார். உன்னை பார்த்தால் உயிர் போடும். கடைசியாத்துல சில பேர் பார்க்கணும் பார்க்கணும் போயிடும். அம்மா, பிள்ளையை அவன் அவதூறான வார்த்தைகள் பேசுகிறான் பெரிய பிள்ளை. இல்லமா ஒரு பேச்சுக்கு சொல்லுது குழந்தாய் புறப்பட்டு செல்ல. அம்மா, பெரியதை பார். நீ பெருமூச்சு விடுங்கள், அதை எரிமூச்சு ஆக்குகிறேன். எதிரியை செய்ய முன் அருமை புதல்வன் புலேந்திரன் நான் இருக்கேன். தாயே, நான் தான்மா உன் பக்கத்துல இருக்கிறேன். ஐயோ, நான் எந்த காலத்தில் எனக்கு முன்னே நீ கூட போறமா? யார் ஒருவன் சாவென்று ஒருவன் நியமிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் முதன்மையாக பாவம் ஆசைப்படுறான் போல கூட அந்த யமன் வருவான். ஆதலால் தாயே, என் அருமை வேண்டாம் தாயே. ஆமா தாயே, நீல வானிலே செந்நீர பிறப்பந்த வட்டமொழியின் பெயரோ சுட்டரிக்கும் செஞ்சுடர். அதுதான் என் நெற்றியிடம் ரத்த நிறப்பட்டு பரமரைக்கு முக்கனது போதும் ஓடி வரும் படைகள் மீது வேலை பாய்ச்சி இதனோடு விளைவது என்ன? எதிரிகள் ரத்த முற்று குப்பு குப்புவென பொங்கி எடுந்து எங்கும் நிறைந்தரால் ஏற்றுவதும் செயலால் என் பெரிய பிதாவை பார்க்க வேண்டிய கடமை என் கடமை அல்லவா? புறப்படுப்பா அம்மா. தாயின் வார்த்தை மறுத்து பேசுறியாப்பா? அம்மா, வளர்ப்பு இப்படியா இருக்கும்? வார்த்தைகள் பேச உனக்கு எவ்வாறு மனம் தெரிந்தது தாயே? என்ன அப்பேற்பட்ட வளர்ப்பா என்னை வளர்த்திருக்கிறாய். உன்னை எப்படி வளர்த்தேன்? பொத்தி ஏனா எப்படி பாலும் என்னை போய் என் செல்வத்தை வளர்த்தேன். ஆமா, ஒண்ணு வாங்கல தாங்கறீங்க. பார்த்து வருகிறேன் தாயே. என்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார். ஆமா, சீரியஸா இருக்கிறாரு. ஆமாங்க, போகும்போது வெடிக்கு மாலைக்கு தொலை மொத்தத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அட பாவி, போனோடனே பூச்சி நீ உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்திலே தீ கொண்டேறுகிறது. ஆமாங்க, என் பெரிய பிதா எந்த நிலையில் இருக்கிறாரோ பிபி அவர் அங்கே எந்த இடத்தில் இருக்கிறாய் தெரியுமா? அவர் இருக்கு இடம் எங்க தெரியுமா? அழகிய
நிலையிலே இருக்கிறார் இருக்கிறார். மாயவன் அருள் இருக்க மாயவன் அருள் இருக்க என் அருமை தந்தைமார்களுக்கு யாதொரு இன்னலும் மனுதா குறையும் வராதுங்க. அம்மா அம்மா திரௌபதி தாய் இருக்கிறார். ஆமாங்க. என் பெரிய மாதா எதுவும் ஆகாது. அவருடைய அருள் இருக்க இருக்க என் தந்தைமார்களுக்கு ஏதேனும் விபரீதம் குறையும் வராது. எந்த குறையும் வராதுங்க. விபரீதம் நேருமா எதுவுமே ஆகாது. தாயே ஆ. பதட்டம் வேண்டாம் அம்மா. நீ என்னமா போற? அம்மா சென்று நான் வருவேன் அம்மா. என்ன நிலையிலே இருக்கிறார் என்பதை ஒற்றையன் மூலம் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் தாயே. அவர்கள் இருக்கிறோம் எங்கே? அழகிய அவளாதியும் பெரிய விதா தர்மராஜாவை பார்த்து வருகிறேன். எந்த நிலையிலே இருக்கிறார் என்பதை உனக்கு ஒற்றையன் மூலம் தெரியும். சென்று பாருங்கள். இந்த வாய்ப்பெல்லாம் உனக்கு எப்படி வந்துமா? வாழ்த்துவதற்கும் வயது வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் அதற்கு வயது வேண்டும். ஆனால் இந்த நிலையெல்லாம் இந்த அம்மன் கொண்டு வந்து சென்று பாருங்கள். முக்கியமான ஒரு வேலைங்க. மாதவன் இப்பதான் மொண்டாட்டி கூப்பிடுறா, சோப் போட்டு போன்றா. என்னுடைய தாய். ஆமா, நீ சொல்ற வார்த்தை எனக்கு கேட்காது. சரிவுடைய ஐயா சைலன்ஸ். நல்ல வார்த்தை இருந்தா என் செவி கேட்கும். ஆமாங்க. தீய செயல்கள் என் செவியில ஒருபோதும் கேளாது. ஆமாங்க. அது எந்த நேரத்தில் இல்லை, எப்பவுமே கேட்காது. சரி மகாராஜா. ஆதலால் நான் போட்டு விட்டானா? என்னருமை தாய். ஆமா. சென்று வா மகனே உவராவிப்பட்டினம். ஆமா. பார்த்து வா உன் பெரிய தந்தை என உரைத்திருக்கிறார். ஆமாங்க. ஆனால் என் மனதிலே அப்பாவை பார்க்க வேண்டும். ஆமாங்க. அவர் எந்த நிலையில் இருக்கின்றாரோ சீரியஸா இருக்கிறார். டேய் சீ. ஆதலால் என் அப்பாவை பார்க்கணும். வாங்க. என் அருமை தாய் வாழ்த்துரை கூற. ஆமா. யாம் பெருமையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வா வா வா. அவருடைய ஆசியும். ஆமாங்க. ஆனால் என் ஆசி உனக்குண்டு. சந்தோஷம் ஐயா. புறப்படாமல் வா. வாங்க. அந்த மண் உடுமலைகளில் ஒற்றையன் மூலம் உபலாவிய பற்றி அனுப்பினோம். நானே போய் குத்துட்டு வந்துட்டேன். சென்று நீதான் மணி குத்துட்டே வந்துட்டேன் நானு. இப்போ வந்துக்கு நேர் பாருன்னு நினைக்கிறேன். இல்லையே வருவார் பார்க்கலாம். பார்க்கலாம். ஐயோ
போச்சு பாத்தியா பூளை அடிச்சுட்டு போய்க்கிறாங்க தூக்கின்னு போட்டாங்க நம்ம லேட்டா வந்துட்டுக்கிறோம் போயிடுச்சு ஐயோ போயிடுச்சுங்க நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனம் புண்ணாகிறது. பூளை அடிச்சுட்டு போய்க்கிறாங்க தூக்கின்னு போட்டுக்கிறாங்க நம்ம வாங்கி அந்த மால்லாம் வேஸ்டா போச்சுங்க. டேய் மாதவன், இதுதான் என்னுடைய தந்தைமார்கள் தங்கியிருக்கும் உபராயப்பட்டினம். ஆமாங்க. அவர்கள் பாதத்தை வைத்த மண் பார்த்தனையா? ஆமா. பச்சை பசேரனே, பச்சை பசேல் என்று அழகாக நீர்வளங்களும், ஆமாங்க, தடாகங்களும், ஆமாங்க, புல்வெளிகளும், ஆமாங்க, மலர் சோலைகளும், நறுமணம் கமையுமிடம். ஆமாங்க. இது பஞ்சவர் பாதம் பட்டாலே அந்த மண்ணு புண்ணியம். இல்லங்க தூக்கி போட்டுறாங்க இப்போ. டேய், இதான் இல்லம். அங்கே அறைக்குள்ளே யார் இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். கோபா வாங்குறேன். அடா ஐயா, உள்ள பகவான் எம்பெருமான் சீதாராமன் இருக்கிறார். என்ன ராமன்? சீதாராமன் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். வந்துக்கிறேங்க. மாணவன் இருக்கிறாரா? சைலன்ஸ். அவன் இருக்கிறாரு. மாணவன் அறியாத ஒரு செய்தியும் தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியாம இருக்காது. அவரே தெளிவோடு இருக்கிறாரு. என் பெரிய பிதாவுக்கு ஒன்றுமில்லை என்றுதானே அர்த்தம். இல்லங்க, தூக்கி போட்டு நடப்பு எண்ணிக்கலாம், காரி எண்ணிக்கலாம், கூட்டி எண்ணிக்கலாம் அப்படின்னு உட்காந்து வேற ஒண்ணும் இல்ல. அப்படி அல்ல, ஆண்டவனை வணங்குவோம். நமஸ்காரம் ஐயா. நலமோடு இருக்கிறோம் கண்ணா. பாரில் உன்னை போலே பகவான் அல்லிராணியின் புதவன் புலேந்திரன் அநேக கோடி நமஸ்காரம் கண்ணா. அதிகாரி நமஸ்காரம் கண்ணா. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று பேர்புகையோடு நல்ல முறையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். மதுரை மாநகரிலே ஒரு தாய் கியாமத்தோடு இருக்கிறார்களா? அனைவர்களும் நலம். நீ நலமோடு இருக்கிறாய், நானும் நலமோடு இருக்கிறேன். தாயை தனியாக வெட்டி வெட்டி ஐயா இந்த உலாவிப்பட்டு மாமா ஒற்றையின் மூலம் என் பெரிய பிதா தர்மராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை என லிகிதம் வந்ததா? தர்மராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லையா? மாமாவுக்கு தெரியாதா?
மதுரைக்கு தெரிந்தது இந்த ஆண்டவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. அது அடுத்துக்கு போட்டுருப்பாங்க. டேய் ஏன்டா டேய் டபால் அப்பு அரிசி போட்டுக்கறாங்க. நல்லவாயே கிடையாது. அண்ணா என்னங்க? ஆதலால் உன் பெரிய பிதாவை பார்த்து வா மகனே என என்னுடைய தாய் உரைத்தார்கள். நீங்களும் தாயே மனமுகுந்து உன்னை தனியாக இருக்கிறார் அல்லவா? தாய் சமயத்தோடு தான் வந்திருக்கிறார். ஆமாம் கண்ணா, அதுதான் நலம். ஆமா. என் அருமை தாய்தான் வழிகூட்டி அளிக்கிறார்கள். ஆமா. இறைவா, ஆனா யார் யாரை காத்திருக்கிறாய் இந்த பூவுலகத்தில்? கீதம் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன மாமா? தர்மராஜா நலமோடு இருக்கிறார். சபாஷ். போதும். மாதவன் ஐயா, அப்பாவுக்கு எந்த ஒன் டேய் அதுவும் கிடையாது. எந்த உடல்நிலையும் சரியில்லாமல் அல்ல. நான் வாங்கி வாய்ப்பு என்ன பண்றது? டேய் வெளியில வாங்கி எடுத்துக்கறங்க. டேய் உனக்கு வதும் வச்சிரு. மாதவன் தந்தை பெரியபிதாவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று தானே உரைத்தார்கள். ஆமாங்க. நலமோடு இருக்கிறார் என்று ஆமா. ஒரு ஒற்றை நம்ம அஜித்துக்கிறான் பார். ஆமா. அவன் அனுப்பு முதல்ல. இது நானே போய் சொல்லிட்டு வந்துறேன். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க அவன் அஜித் போட்டான் அவன் அந்த பக்கம் டேய், நம்ம அஜித் குமார் அல்டிமேட் டேய். போய் வந்துருப்பா. அவன் கோடம் பக்கத்துல தான் வளர்ந்தவன். ஆமாங்க. பிறந்தவன் அங்கதான். ஆமாங்க. இப்ப குடியேறி இருக்கிறது எங்க? இப்போ தலங்கிக்கு போட்டான். ஆமா. ஆமா. அதனால அவன் அனுப்பிச்சா தெரியும் எங்க. மாமியார் வீடு சோழிங்க பக்கத்துல. ஆமா. அவன் அந்த பக்கம் முடிச்சுக்கிறாங்க ஒரு ரவுண்ட். கொடைக்கல். அவனை பயங்கரமான ஆளை விட்டேன். ஆய். போட்டோம். அதனால் ஆமாங்க. என் மாமாவின் தடவே தடுவுதான். ஆமாங்க. ஆனால் பெரிய பிதா எந்த ஒரு இன்னலும் இருக்கிறார் இல்லாமல் இருக்கிறார் என்பதை எல்லாம் இந்த ஆண்டவன் கூப்பிடுறான். என் அருமை தாயிடத்தில் சொல்லுங்கள். டேய், அழைச்சிட்டு வா. மாழவா, முறையிட்ட கடிதனர்க்கே முறையிட்ட கடிதனுக்கு முன்சென்று இடனை கேட்டாய். குருவனாம் சிறுவனுக்கு தோன்றிய கருள் தந்தாய் கண்ணா கண்ணா. பறவையின் மீதில் ஏறி பறவையின் மீதில் ஏறி பறந்தாமா ஓடி வந்து சிறியனின் துயரகற்றிய என் திருமாலே ஐயே காத்த நெடுமாலே கண்ணா. ஆயர் குலவிலக்கே மன்னா கண்ணா. மாழவா, அன்று கஜேந்திரன் முறையிடே அந்த கஜேந்திரனை காக்கவில்லையா கண்ணா. சிறுவனாம் சிறுவன் என்று சொல்லக்கூடிய இரணியன் புதல்வன் பிரகலாதனை காத்து ரட்சிக்கவில்லையா? கூடிலே நரசிங்கமாக தோன்றி உடல் கிழிக்கவில்லையா பரந்தாமா? அடியார்கள் படும் துயரை தீர்க்க பறவையின் மீது அமர்ந்து காட்சி தரும் பரந்தாமா. உலகத்திலே நல்லவனோ கெட்டவனோ ஏழையோ பணக்காரனோ பெரியவனோ சின்னவனோ யார் ஒருவர் தூய உள்ளத்தோடு கோவிந்தா என்று அழைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பான் இந்த இறைவன். இறைவனையா உனக்கு சந்தேகம்? சமயத்தில் எங்கன்னு காத்தீர்கள்? உன்னை எடுத்த மாதா
ஆபத்தாண்டவனே, அநாத ரட்சகனே, இன்று என் அருமை தாய் பெரியவிதா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று நான் அனுப்பினார். இங்கே தந்தை நலமுற்று இருப்பதைக் கண்டு வேறானந்தம் அடைந்தேன். வந்தது பொய்யான லிகிதம். ஏமாமா அனுப்பியது இந்த கண்ணன். அந்த பொய்யான லிகிதம் அப்பா எழுத மாட்டாரு. பொய்யை சொன்னவர் தருமர் அல்ல. ஆண்டவனே லிகிதத்தை பொய்யாக அனுப்பினேன். அது போகட்டும், அனுப்பியதற்கு காரணம் இருக்கிறது. என்ன மாமா? நாட்டிலே தாயும் சேயுமாக நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள். உமது தந்தைமார்களும் உமது பெரிய தாயும் எங்கே இருக்கிறார்கள்? ஆண்டும் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் விராட நாட்டிலே காலத்து கழித்து தற்சமயம் அது சுகிதமான நாடு அல்ல. இருங்கள் என்றால் இருக்கலாம், போய் என்று சொன்னால் போகலாம். அப்பேற்பட்ட இடத்தை குடியிருக்கிறார்கள். பிள்ளைகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது என்னையா நியாயம்? என்ன மாமா நாங்கள் செய்வது? அங்கே பெரிய பிதா அவர் அங்கே கடுமையாக இருக்கிறார். நாங்கள் சிறியங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படி அல்ல, சென்றவர் உலகர் நாடு கேட்டு பார்த்தா நாடு வழக்க மாதிரி தான் துரியோதன். இதோடு முடிந்ததை தவிர பாமர மக்கள் என்ன பேசுவார்கள் தெரியுமா? என்னடா இவர்கள் பிள்ளைகளா பாண்டவர்கள் தந்தைமார்கள் காட்டிலே வாழ, பிள்ளைகள் நாட்டிலே வாழ பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் பிள்ளைகளா என்று ஏறினமாக பேசுவார்கள். அதனால் நாட்டை பெற்று தருவதுதானே உங்களுடைய கடமை. ஓ, மாமா சொல்வதும் சரியே. சரிதாங்க. தந்தைக்கு தோல் கொடுப்பது பிள்ளை அல்லவா? ஆனால் அவர்கள் பெறாத நாட்டை பிள்ளையாகி நீங்கள் சென்றால் பெறலாம் என்று வைக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் கண்ணா? நீ தூது சென்று நாடு கேட்டு வா. மாமா என்ன விந்தையாக இருக்கிறது கண்ணா? மாபெரும் உலக மகாமுனிவர், அந்த மகாமுனிவர் சென்றே நாடு தரப்படுத்தார் எங்க பெரியப்பா. உன்னை போல 7 பேர் போனாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சிருந்து அனுப்புறியா மாமா? காரணம் இருக்கிறது. ஏன் துரியோதன நாடு கொடுக்க மாட்டான் தெரியுமா? அஸ்தினாபுரத்திலே பேர் எடுத்து கொண்டு போய் செண்பகச்சோலை. செண்பகச்சோலைனா செண்பக பூ ரொம்ப அருமையா இருக்குமா? ஆனால் அப்பேற்பட்ட பூ வண்டிக்கே தேன் தராதான், அப்படி மூடிக்கொள்ளுமா? அதையே வனமா வச்சுக்கிறான்னா அவன் எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாரு. கெட்டவரா இருப்பாருங்க. அந்த மலரே வண்டுக்கு தேன் கொடுக்காதான். ஆனா தேன் போய் வண்டு போய் அமர்ந்தால் மூடிக்கொள்ளுமா? அப்பனா அந்த தோட்டமா வச்சு ஏற்பட்டு இருப்பான். அவர் குணம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். தெரிஞ்சிருந்து என்ன அனுப்புறேன். நாடு இல்லைன்னா சண்டை. மாமா, தங்கள் திருவாய்மலர்ந்து என் இடத்தில் ஒரு வார்த்தை உரைக்க நான் முடியாது என்று உரைக்க முடியுமா கண்ணா? முடியாது என்ற வார்த்தை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அத்திராபுரத்தில் பேர் வண்டிக்குள்ள செண்பகச்சோலை, அந்த செண்பகச்சோலை பாயடைய செய். நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும். நம்மளா போய் பார்த்தா நமக்கு மதிப்பு கெட்டு போயிடும். ஒருத்தனை அடிச்சு இவன் அடிச்சுப்பாரு. அவங்க கூட உட்கார வச்சாராம். நேற்று ஒரு பொருள் எடுத்து போனா அதனால இவனுக்கு பத்தி ஏன்டா என் அத்தை போல அடிச்சு அவன் எழுதி ஒரு பவுடர் போட்டு விட்டு. அது போல ஒருத்தரை குடுத்து பாரு. ஒருவர் அடித்தால் மற்றொருவர் வருவான் ஏன்டா சென்னை மாழவா. அதனால செண்பகச்சோலை ரொம்ப செண்பகச்சோலை அவர்கள் ஓடுவாங்க, மண்ணெடுத்து உரைப்பாங்க. அவனா பார்த்து யாருன்னா அனுப்புவான், அவனையும் கூட்டுப்பாரு. நேர்முகமாக நீ செல்ல வேண்டாம். செண்பகச்சோலை சென்றடைந்த நாட்டுக்கு பெருமை தேடி தருவது செண்பகச்சோலை. அந்த சோலை அடித்தால் காவலர்கள் உரைப்பார்கள். போயிருப்பேன். எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் பகை. இந்த பதுங்கள் வேலைலாம் உனக்கு தான் மாமா தெரியும். அதனால நீ போனீங்கன்னா உனக்கு நாங்க யாருன்னா வந்தாலும் வருவாங்க. இல்ல வேற எதுனா தெரியும். சரி மாமா, வெற்றியோடு சென்றுவா. வாழ்க்கை விடுதாரு. உத்தானே நாடு வாங்கியாந்துரு. சரி, புறப்படுகிறேன் மாமா. இல்லனா அவனை குடுத்து சண்டை போட்டு நான் பார்த்து போய் வா.
டேய் ஐயா புறப்பட போறோம். வாங்க 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 வாங்க